பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 31/7/2003. அம்மா உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. 2003 பிறந்த நேரம் 10:45 AM. பிறந்த இடம் பாண்டிச்சேரி. புரியலம்மா? பாண்டிச்சேரி. அம்மா உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல, ஸ்டெக் ஆகி வருது. பாண்டிச்சேரியாம்மா? ஆமாங்க ஆமாங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியாம்மா? ஆமா. என்ன லக்னம்? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. மௌனிகாவா பாப்பா பேரு? ஆமாங்க ஆமாங்க குருஜி ஆமாங்க குருஜி. மக நட்சத்திரம் நல்ல ஜாதகம்மா. நல்ல ஜாதகம்மா. சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையாகி லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஜாதகம். பாண்டிச்சேரியிலலாம் பாப்பா இருக்க மாட்டா, தூரமாக தள்ளி வரக்கூடிய ஜாதகம். இப்போ திருமண வாழ்க்கையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைம்மா. இப்போ ஜூலை மாதத்திற்கு பிறகு சூரிய தசை நடக்க போது. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான் திருமண வாழ்க்கையை கொடுக்குறவர். இந்த வருஷம் திருமணம் ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஷ்டமச்சனி நடக்குது இல்லையா? ஆனால் 2027ஆம் வருடம் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகும். அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து 5 டிகிரிக்குள் சுக்கிரனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரையாதிபதியாகிய பரிவர்த்தனை பெற்ற சூரியன் தான் இந்த குழந்தைக்கு திருமண அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். இந்த குழந்தையுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாகவே உபய லக்கணங்களுக்கு கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள், உபய லக்கணங்களுக்கு 2 பேர் தான், குருவும் புதனும். உபய லக்கணங்களுக்கு குருவும் புதனும் நட்பு வீடுகளில் மறைஞ்சா யோகத்தை செய்வாங்க. அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? அரசு வேலைக்கும் கிடைக்கிறது. அரசு வேலைக்கான அமைப்புகள் தெளிவாக இருக்குதுமா. சனி பார்த்தாலும் கூட சிம்மத்தை சூரிய தசையில் அரசு வேலை கிடைக்கும். ஆனால் எப்போ அரசு வேலை கிடைக்கும்? சூரிய தசையில் ராகு புக்தி 2027, குருபுக்தி அமைப்புகளில் 12ஆம் இடத்துல சனி புக்தி. ஆமாம்மா, இப்போ இல்லைம்மா, 3-4 வருஷம் ஆகும். சூரிய தசை புதன் புக்தியில் அரசு வேலை கிடைக்கும். 2030 அரசு வேலைக்கு எழுத சொல்லுங்கள். அரசு வேலைக்கான முயற்சிகள் படிப்புகளை பண்ண சொல்லுங்கள். திருமணம் 1 வருஷம் தாமதமாகும். 2030 27 வயசில் சூரிய தசை புதன் புக்தியில் இந்த பெண்ணிற்கு அரசு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சனி புக்தியிலேயே அதற்கான ஆரம்பங்கள் இருக்கும், ஆயத்தங்கள் இருக்கும். ஆகவே 2029 பிற்பகுதி அல்லது 2030 அரசு வேலை உறுதியாக உண்டு. ஏன்னா சூரியன் 10 திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறாரு. சூரியனும் சுபத்துவம், சிம்மமும் சுபத்துவம் என்கின்ற அமைப்பு. அவயோக திசைகள் கன்னியா லக்னத்திற்கு நடந்தாலும் கூட அவயோக திசைகளும் குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 1 வருஷம் திருமணம் தாமதமாகும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.